கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்திலே உங்கள் பலம் மிகுதியா இருக்கு, சந்தோஷப்படுங்க. எதற்கு சந்தோஷப்படுங்கள்? மத்தேயு 5:11-12 வாசிக்கிறேன். என் நிமித்தம் இயேசு கிறிஸ்து சொல்றாப்புல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. கேட்டு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்திருக்கிற பாடுகளுக்காக கர்த்தரை துதியுங்கள். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேலை பாருங்களேன், ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். வந்திருக்க பாடுகள், கிறிஸ்துடைய பாடுகளுக்கு நீங்க பங்காளிகள். வந்திருக்க பாடுகள், நீங்க பாவத்திட்டே ஓய்ந்து இருக்கிறீர்கள். பாவங்களை மேற்கொள்ளவே மாட்டாது, பாவம் செய்யவே மாட்டேன். வசனம் அண்ணன் அழகா இருக்குது. அந்த பாடுகள் உங்களை கிறிஸ்துவை சேரப்படுது. அந்த பாடுகளை பரிசுத்தத்தை நடத்துகிறது. அந்த பாடுகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாமல் தடுத்து ஆட்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே பாருங்களேன், கர்த்தர் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அப்படிப்பட்டவங்களை பாடலுக்கு உட்படுத்துறாங்கன்னா பேர் சொல்லுது, சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க. வாசிக்கிறேன், அருமையான வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 5:40-41 பாருங்க, எப்படி சந்தோஷப்பட்டாங்க பாருங்க. அப்போஸ்தலர் எப்படி சந்தோஷப்படாம, எப்போ சந்தோஷப்பட்டாங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 5:40-40 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை வரவழைத்து அடித்து விடுதலையாக்கினார்கள். 40 வாசிக்கிறேன். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் அன்னை அடி வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் கத்தனாத்து பேச சொல்லியிருக்காங்க, கட்டளை எடுக்கிறாங்க, அடி வாங்க போறாங்க. சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்திட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கேட்டு அருமையான தேவ சொன்னமே, சந்தோஷப்பட்டு கழிவுங்க. பாடுகள், உபத்திரவங்கள், உங்களை டீஸ் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க, கார்னர் பண்றாங்க, வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, சபையில, சொந்தங்கள் நடுவில் நீங்க டார்கெட் பண்ணப்படுறீங்க, நிந்திக்கப்படுறீங்க, துன்பப்படுத்தப்படுறீங்க. அது கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம், வேதத்தில் எடுத்தது நிமித்தம், ஜெபத்தின் நிமித்தம் வீண பரியாசம் பண்ணாலா ஆன்சர சந்தோஷப்பட்டு கழிவு வரு. பரலோகத்துல மிகுதியா இருக்கு. உன் பாடு வேதனை கதை தெரியாமலாம் இல்லை, கதை நல்லாவே தெரியும். உன் துன்பம் கதை தெரியும், துன்பப்படுத்துது ஆண்டது தெரியும். அப்போஸ்தலரை பிடிச்சு அடிச்சு கட்டளையிட்டு அனுப்புறாங்க. சந்தோஷமா போறாங்க. கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நான் பார்த்துட்டு என்ன பட்டிருக்கேனே, சந்தோஷமா போறாங்க. அன்பு தேவஜனமே, இந்திக்கப்படுறியா? கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் சந்தோஷப்பட்டு கழிவு. நீ பரலோகவாசி, பரலோகம் சப்போர்ட்டா இருக்குது, பரலோக பக்கபலமா இருக்குது. அதுக்கு பிரதிபலன பரலோகம் உனக்கு உண்டாக்கி தரும். சந்தோஷப்பட்டு கழிவு. பாடு சோர்ந்து போகாத. இந்த பாடு மத்தியில கர்த்தர் தலை உயர்த்த வல்லவர். சோமனமா பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்துறோம். இவற்றுக்கு பாடுகளுக்காக, உபத்திரவத்துக்காக, நெருக்கத்துக்காக, சோதனைக்காக நன்றி. அவற்று மத்தியில தான் நான் பாவம் செய்யாம தடுத்தாட்கொள்ளப்படுறோம். நன்றிப்பா. நாங்க அவருக்கா பாடுபட்டதுக்கு எங்களை பாத்திர மாத்தீங்களே, சந்தோஷம் புறப்பட்டு எங்களை சந்தோஷம். கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கிறாங்களா, சந்தோஷம். எங்களை கிறிஸ்துவர் சேர்க்கிறாங்களா, சந்தோஷம். கிறிஸ்துவ ஒத்து பார்க்கறாங்களா, சந்தோஷம். கிறிஸ்தவன் டார்கெட் பண்றாங்களா, சந்தோஷம். எங்களை அவரோட ஒத்து பார்க்கறீங்களே, நான் பரலோகவாசி தானே, சந்தோஷம். இனி இந்த துன்பப்படுத்தப்படுதல், பரிகசிக்கப்படுதல், பாடல் உட்படுத்தல் எது வந்தாலும் கலங்க போறது இல்லை. கிறிஸ்துவின் சந்தோஷமாய் நம்ம மகிழ்ச்சியா நன்றிப்பா, நன்றி. என்னையும் பாத்துறீங்க, அதை நினைச்சு வரத்தக்கதாக எல்லாருக்கும் அந்த மென்டாலிட்டி தந்து நடத்துங்க. இதற்கப்புறம் எதை குறித்து கலங்க இல்லாம சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைக்குள்ள மக்களை நடத்துவீரா. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise